ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டெய்ரி ஃபார்ம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தரமாக உள்ள மாடுகள் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இருக்குது. நல்ல ஒரு ஹை ஹீல்டிங்கில் உள்ள மாடு 30 லிட்டர் 25 லிட்டர் கறக்க மாதிரி மாடுகள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் வாங்க, நல்ல மாட்டில் வாங்கிட்டு போகலாமுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜெய்சாண்டிக்காக ஹெவி சைஸில் உள்ள ஒரு ஹெச்எஃப் ப்ரீடில் நல்ல ஹெச்எஃப்பில் நல்லா டாப்பாக உள்ள பசங்க, அதே மாதிரி நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசங்க. இந்த மாடுன்னு பார்த்திங்கன்னா நேரத்தை குட்டி போட்டிருக்கு. குட்டின்னு பார்த்திங்கன்னா காலைக்குட்டி. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்வேராக ஒரு 27 லிட்டர் 27 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கும். அவ்வளோ ஒரு ஹை ஹீல்டிங்கில் உள்ள மாடு. மாட்டை பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெரியும், நல்லா அம்சமாக உள்ள மாடு. இதே மாதிரி நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே நல்லா தரமாக உள்ள மாடுகளில் ஹெச்எஃப்பில் தேவைப்படும் நபர்களுக்கு ஹெச்எஃப்பில் இருக்குது. ஜெர்சியில் உள்ள மாடுகள் இருக்குது. ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கில் உள்ள மாடுகள் இருக்குது. எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே வாங்க, நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் வாங்க, நல்ல மாடாக வாங்கிட்டு போங்க. நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டே குளத்தில் தான் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் அமைச்சிருக்குங்க. மாடுகள்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே நல்லா உயர் தரத்தில் உள்ள ஹெச்எஃப்பில் உள்ள மாடு இருக்குது, ஜெர்சியில் உள்ள மாடு இருக்குது. அதே மாதிரி மீடியமாக உள்ள மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு குறைஞ்ச விலையில் ஒரு 30,000 35,000 40 50 அந்த ரேஞ்சில் வாங்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற பட்ஜெட் டைப்பில் உள்ள மாடுகளும் நம்ம பண்ணையில் எப்போதுமே இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் கண்டுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹெச்எஃப் கன்று, ஜெர்சி கன்று, நல்ல ப்ரீடாக உள்ள கன்றுகளும் நம்ம பண்ணையில் இருக்குது. மாடுகள் எல்லாமே நம்ம மாடுகள், நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இருக்க மாடுகள்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் இருக்க மாடு எல்லாமே ஒரு நல்ல மேய்ச்சல் முறையில் அந்த மாடுகளோட கிளைமேட் அடாப்ஷன் எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம மாடுகள் வேறு பண்ணைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் வந்து தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, விருதுநகர், கோயம்புத்தூர் எல்லா லைனுமே மாடுகள் அதிகபட்சம் நம்ம மாடுகள் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மாடுகள் மெயினாக வந்துக்கிட்டு இருக்க இடம்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கேரளாவில் திருவனந்தபுரம் எல்லா லைனுமே நம்ம மாடுகள் வாரம் 2 லோடு மாடு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மோட நோக்கம் என்ன? நல்ல மாடுகளை எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்ல பண்ணைக்கு ஒரு கொடுத்தனா ஒரு மாடு ஒரு 10 வருஷம் வச்சுருக்க மாதிரி இளம் மாடுகளில் நம்ம பண்ணையில் எப்போதுமே மாடு விற்பனைக்காக ஒரு 30 மாடு இருக்கும். வீடியோகள் போட முடியாத சமயத்தினால தான் நம்ம வீடியோகள் போட முடியலை. நீங்கள் அப்படின்னாலுமே மாடுகள் நல்ல மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் வாங்க, நல்ல மாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி வீட்டு தேவைக்கு ஓரளவுக்கு மீடியமாக உள்ள மாடு வாங்கன்னு நினைக்கிறவங்க வாங்க, நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் மாடு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையாது, பிளாக் ஜெர்சி கண்ணுன்னு பார்த்திங்கன்னா கிடையாது கண்ணில் போட்டிருக்கு, நல்லா அருமையாக உள்ள மாடு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு மோட்டி டைப்பில் உள்ள மாடு. அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் இருந்த மாடு, கண்ணுலேருந்தே நல்லா மேய்ச்சல் இருந்த மாடு. நம்ம ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் இந்த மாடு இருந்த ஊர். அந்த ஊரில் இருந்து மாடு கண்டுலேருந்தே நமக்கு தெரியும். தலையீத்தில் இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 14 லிட்டர் பால் கறந்துச்சு. இந்த ஈத்தில் ஒரு 16-17 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் இருக்கும். நல்ல ஹெச்எஃப்பில் ஒரு மோட்டி டைப்பில் ஒரு மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி மாடு வச்சுருந்ததும் லேடிஸ் தான் வச்சுருந்தாங்க, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். சின்ன பசங்க, லேடிஸ் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவைக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். மாடு வீட்டில் நின்னாலும் ஒரு லட்சணமாக உள்ள மாடு. நிறைய பேர் வீட்டு தேவைக்கு ஒரு மோட்டி டைப்பில் மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு பண்ணை டைப்புக்கும் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா மாட்டுக்கறங்க ஒரு 17-18 கறக்குங்க. அவ்வளோ வேண்டாம், ஒரு 8 16 லிட்டர் பால் குறைவில்லாமல் கறக்கக்கூடிய பசு. நல்ல ஒரு அமைதியாக உள்ள மாடு, நல்லா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடு வாங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மோட்டி பசுவை தேர்ந்தெடுக்கலாம். அதேமாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. நிறைய பேர் ஹெச்எஃப் மாடு, மோட்டி மாடு வெயில் தாங்காது அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இது மேய்ச்சல் முறையில் நல்ல வெயில் கிளைமேட்டில் இருந்து பழக்கமாக உள்ள மாடு. மாடு குட்டி போடுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 to 5 நாள் தான் டேட் இருக்குது. 4 to 5 நாளில் மாடு கண்டிப்பாக குட்டி போடக்கூடிய பசு. ஒரு 16 லிட்டர் பால் குறைவு இருக்காது. அதே மாதிரி நல்லா ஃபார்ம் டைப்பில் மெயின்டெனன்ஸ் இருந்தால் ஒரு 18 அந்த ரேஞ்சு கறக்கக்கூடிய பசு. இதே மாதிரி எல்லா மாடுமே நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே நல்லா தரமாக உள்ள மாட்டில் இருக்குது. உங்களுக்கு தேவையான டைப்பில் ஹெச்எஃப்பில் இருக்குது, ஜெர்சியில் இருக்குது, மோட்டி டைப்பில் இருக்குது, கொம்பு டைப்பில் இருக்குது, பிளாக் ஜெர்சியில் இருக்குது, தலையீத்து இருக்குது, 2வது ஈத்து இருக்குது. வளர்ப்பு கண்டுகள் எல்லாமே நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இருக்குது. மாடுகள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் டிஸ்பிளே தர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மாடுகளோட டீட்டெயில் எல்லாமே சொல்கிறோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு மாடு. இன்றைக்கி நாளைக்கு குட்டி போடக்கூடிய பருவத்தில் இருக்குது. நல்ல பிளாக் ஜெர்சியில் மாடு, நல்ல பிளாக் மெஜாரிட்டி, வெள்ளை கொம்பில் கருங்காம்பில் இருக்குது. இந்த 2வது ஈத்தில் இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 8 15 16 லிட்டர் பால் குறைவு இருக்குது. அது நல்ல காம்பு வளம்.
அருமையாக உள்ள மாடு. அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் இருந்த மாடு. எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. எந்த கிளைமேட்டுக்கும் 100% கேரண்டியோட பற்றி விடலாம். நல்லா நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை கொம்பு, நல்லா ஆஸ் கொம்போடு அமைஞ்சிருக்கு. மாடு பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக உள்ள பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு மோட்டி டைப்பில் உள்ள மாடு. குட்டின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகில் சுஸ் ப்ரௌனில் போட்டிருக்கு. சுஸ் டைப்பில் கண்ணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா காளைக்கண்ணு போட்டிருக்கு. நிறைய பேர் காளைக்கு ஒரு கண்ணு வளர்க்கன்னு நினைக்கும். கண்டிப்பாக இந்த மோட்டியோட கண்ணை வளர்க்கலாம். அவ்வளோ ஒரு அருமையாக உள்ள கண்ணு, நல்ல சுஸ் டைப்பில் ப்ரீடாக உள்ள கண்ணு. 2வது ஈத்து 6 பல்லு ஒரு மோட்டி மாடு. 20 லிட்டர் கறக்க மாதிரி வாங்க நினைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட். ரெட்டைக்குளத்தில் தான் நம்ம கோபால் டைரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. மாட்டோட 4 காம்பு கடையில் நல்ல ஒரு அடி கேப்பில் ரோஸ் காம்பில் நல்ல மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கைட்ட கறவைக்காக இருந்தாலும் சரி, கறவைக்கு காம்பு அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள மாடு. அதே மாதிரி தீவனம் தண்ணிக்கு நல்லா அருமையாகவே இருக்குது. நல்லா நேற்று தான் குட்டி போட்டது. குட்டின்னு பார்த்திங்கன்னா காளைக்குட்டி போட்டிருக்கு. காளைக்குட்டியில் அம்சமாக உள்ள குட்டி சூஸ் டைப்பில் போட்டிருக்கு. இந்த குட்டி மட்டும் டேரி கண்ணாக இருந்துக்கும்னா மாடு பார்க்க ஒரு அழகாக இருக்கும். காளையாக இருந்தாலுமே வளர்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக உள்ள மாடு. நல்ல ரோஸ் காம்பில் மாடும் கறவை ஒரு 20 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு மோட்டி டைப்பில் ஹெச்எஃப்பில் மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இதே மாதிரி நல்ல ப்ரீடாக உள்ள மாடுகள் நம்ம கோபால் டைரி ஃபார்மில் எப்போதுமே இருக்கும். தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே வாங்க, நம்ம கோபால் டைரி ஃபார்ம் வாங்க, மாடு வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி இப்போ நாகர்கோவில் போது, கன்னியாகுமரி போது வாடகை கூடுதலாக வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கெலாம் வாரம் 2 லோடு நம்ம மாடு வந்துக்கிட்டே இருக்கும். வரும்போது ஜாயிண்ட் வாடகையில் ஒரு மாட்டுக்கு 2000 ரூபா வாடகை. நாகர்கோவில் கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துக்கு 2000 ரூபா வாடகையிலே மாடு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போது நீங்கள் ஒரு மாடு வாங்கினா நம்ம 4000 5000 வாடகை கொடுத்து எத்தனை நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். 2000 ரூபா வாடகையில் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் உங்களுக்கு லொக்கேஷனில் உங்கள் வீட்டுக்கு உங்கள் பண்ணையில் கொண்டாந்து மாடை க்ளீனாக இறக்கி கட்டி தந்துடும். மாடு உங்கள் லொக்கேஷன் வரதாண்டி எங்கள் பொறுப்பில் வந்து க்ளீனாக எங்கள் மாடாக வந்து அங்கே இறங்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2வது ஈத்துக்கு டெய்லி 6 பல்லு மாடு. குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 4 to ஒரு வாரம் வரை டேட் இருக்குது. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா அடைச்சி மடி இருக்கக்கூடிய பட்சம். இந்த மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 16-17 லிட்டர் பால் சேர்றது பார்க்கலாம். நல்ல அருமையான காம்பு வளம், நல்லா ரெட்டை வரி மடியில் செப்பு கணக்காக எடுத்துருக்கு. மாடு இன்னும் ஒரு 4 நாள் போகும்போது இதை விட மடி செட்டு பயங்கரமாக இருக்கக்கூடிய மாடு. நல்ல ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கில், பிளாக் ஜெர்சியும் ஹெச்எஃப் மிக்சிங்கில் பிறந்த மாடு. அதனால் எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்துப்போகக்கூடிய பட்சம். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் மெஜாரிட்டியில் ஹெச்எஃப்பில் மோட்டி டைப் மாடு. அதே மாதிரி மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 8 to 9 நாள் 10 நாள் டேட் இருக்குது. 10 நாள் ஆயிடுச்சுன்னா மடி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த மாட்டோட கறவன்னு பார்த்திங்கன்னா ஒரு 22 லிட்டர் பால் ஸ்வேராக கறக்கக்கூடிய பட்சம். தலையீத்தில் இந்த மாட்டோட கறவன்னு பார்த்திங்கன்னா 20 லிட்டர் கறந்துருக்கு. இந்த 2வது ஈத்தில் ஒரு 22 லிட்டர் பால் ஸ்வேராக எதிர்பார்க்கலாம். மாடு இன்னும் ஒரு 10 நாள் டேட் இருக்குது. இனிமேல் தான் மடி ஃபுல்லாக எடுக்கக்கூடிய பட்சம். மாடு நல்லா ஹெவி சைஸில் நல்லா தீவனம் தண்ணிக்கு அருமையாக உள்ள மாடு. இதே மாதிரி நம்ம பண்ணையில் ஒரு 30-35 மாடு விற்பனைக்கு இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல மாடாக வாங்கிட்டு போங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிர்ரு மாடு. நிறைய பேர் ஒரு கிர்ரு மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடிய உங்கள் குணத்தில் அருமையாக இருக்குது. நல்ல கிரு டைப்பில் ஒரு மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி குணத்தில் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான மாடு, ஒரிஜினல் கில். இப்போ ஒரு 10 ஹெச்எஃப் போட்டிருக்கோம், ஜெர்சி போட்டிருக்கோம், பால் ஃபேட்டு எஸ்என்எஃப் கண்டனுக்காண்டி ஒரு மாடு வாங்கன்னு நினைக்கும். பால் ஃபேட்டு எஸ்என்எஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு 10 ஹெச்எஃப் மாட்டுக்கு இந்த ஒரு கிர் இருந்தால் போதும். அவ்வளோ மாட்டோட பாலோட ஃபேட்டு எஸ்என்எஃப் கண்டன் நல்லா அருமையாகவே இருக்கும். அதேமாதிரி இதோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். ஒரு 8 15 லிட்டர் எதிர்பார்க்கலாம். குணத்துலேயும் அருமையாக உள்ள மாடு இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு வாரம் டேட் இருக்குது. கிர்ரு டைப் மாடை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குணத்தில் நல்லா இருக்குமான்னு கேட்பீங்க. குணத்தில் 100% கேரண்டி போட்டு கொடுக்கலாம். கறவைக்கு 100% கேரண்டி. கால் அணைக்க தேவையில்லை, யார் வேணாலும் கறந்துக்கலாம்.